வந்து 2026ல வந்து ஏதாவது மாற்றம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா இருக்கும் ப்ரோ. யாரா இருந்தா நல்லா இருக்கும்? யாரா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதை விட வந்து என்ன மாற்றம் ஏற்படும், நீங்க மாற்றம் ஏற்பட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்களா? ஸோ கண்டிப்பா இருக்கும். இப்போ டிவிக்கே இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாம சீமான் கட்சியும் இப்போ அதிகமான நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நிறைய விஷயம் அவர் இஷ்யூஸ் எல்லாமே பேசுறதுனால. அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியிலுமே வந்து நிறைய பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து நிறைய இவங்க பண்ற பிரச்சனைகளுக்கு ஆப்போசிட்டா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஓட்டு பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தா, அது மட்டும் இல்லாம சீமானுக்குமே நிறைய ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் தான் இருக்கும். நார்மலா இத்தனை வருஷம் இருந்த மாதிரி கூட இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ கேப்டன் விஜயகாந்த் வந்தப்போ எந்த அளவுக்கு ஒரு திருப்பம் மாற்றம்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். எல்லாரும் நினைக்கிறது மாற்றம் கொண்டு வராங்க. பார்க்கலாம், காலம் இருக்குன்னு ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்குதா பார்த்துட்டு தான். இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்று அரசியல் அப்படின்னு நல்லதுதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாற்று அரசியல் நல்லது. இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்திருக்காரு, அவரோட ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைக்கிறீங்களா? அவரோட ஆட்சி முறை படத்தை தோர்ந்த மாதிரியே இருக்கும்னு நினைக்க கூடாது. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அவங்க ஆட்சிக்கு வந்தா தெரியும் அதை பத்தி. ஏன்னா இது வரைக்கும் அவர் திரையிலே நடிச்சிருக்காரு, யூகத்துல யாரையுமே சொல்ல முடியாது. இப்போ வந்து 2026ல ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு நம்பிக்கையா யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நம்புறீங்களா? 2026ல மாற்று கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. திமுகவுக்கு மாற்றாக வேற கட்சி வந்தா நல்லா. ஆட்சிக்கு நல்லா இருக்கா? ஆட்சி பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இத்தனை வருஷமா திரையில தான் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் மக்களுக்கான ஒரு உதவி வந்து நேரடியாக இது வரைக்கும் செஞ்ச மாதிரி வெளியே தெரியல. இப்போ அவர் வந்திருக்காருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? இப்போ பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகாதவனா ஒரு சின்ன போஸ்ட்ல இருக்கணும். எடுத்தோடனே சினிமாவையும் அரசியலையும் ஒன்னா நினைக்கிறாரு. ஆமா. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து விஜய் சார் தான் வந்து அடுத்தது வரணும். ஏன்னா திரையில வர முடியாது. அந்த 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 நயத்தோடய அப்படியே சினிமா வேற அரசியல் யார் வரும்னு நினைக்கிறீங்க? விஜய் இப்போ வந்து சீமானவர்களும் வராரு, வந்து அவர் வந்து மனிதனையும் தாண்டி வந்து இயற்கைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நீர்வளத்தை பாதுகாக்கணும், ஆடு மாடுகளை வந்து உரிய முறையில பராமரிக்கணும், அப்படி நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காரு. மனிதனையத்தையும் தாண்டி வந்து அங்க உயிர்மலையும் அவர் வந்து பாதுகாப்பு. அவருக்கு என்ன அனுபவம் வேணுங்க? அனுபவம் வேணும். இப்ப அடுத்துங்கிறது இன்னும் காலம்தான் பதில் சொல்றேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து கஷ்டம். நாங்க அதிமுக வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக வந்தா இந்த ஆட்சி வந்து ஓகேவா? இப்ப வாங்க இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி ஓகேவா? சரிங்களா? ஓகேன்னு சொல்ல முடியாது. யார் வந்தா நல்லா இருக்கும்? அப்புறம் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம தனிப்பட்ட முறையில நான் சொல்ல முடியாது. பட் மக்கள் வந்து யார் ஓட் பண்ணி யாரை நம்புறாங்களோ அவங்க வந்தாலே நல்லா தான் இருக்கும். விஜய் வந்து எந்த மாதிரி முயற்சிலாம் செய்யலாம்? இது வரைக்கும் வந்து அவர் ஒரு அரசியல் அனுபவம் எதுவும் கிடையாது. இப்பதான் ஸ்டார்டிங்ல வராரு. வந்த உடனே வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல வராரு. இது வரைக்கும் எந்த ஒரு மக்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி செய்யல, நிறைய நேர்முகமா செய்யல. எதுவாக இருந்தாலும் வீடியோ கால் அப்படி பேசி தான் வருது. இப்போ கிட்ட வந்த உடனே புதுசாக ஒரு மாநாடு, புது பிரச்சனை, திடீர்னு போய் சந்திப்பு, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இப்போ அரசியல் சார்ந்ததா இல்ல? ஆக்சுவலி விஜய் வந்து இஸ் a quick learner. நம்ம இத்தனை வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில பார்த்துருக்கோம். அவர் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால இப்போ அரசியல்ல வந்து அவர் எப்படி ஆக்டரா இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட டெடிகேஷன் போட்டாரோ அந்த மாதிரி அவர் அரசியல்ல பண்ணாருன்னா வித் டெக்னிக்ஸ், கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இல்லாம நிறைய விஷயம் அவர் கத்துட்டு டெக்னிக்ஸோட பெரியவங்களுடைய ஆலோசனையோட அவர் செஞ்சாருன்னா நிச்சயமா நிறைய ஸ்கோப் இருக்கும் அவருக்கு. ஆனா அனுபவம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா அனுபவம் வாய்ந்த பெரியோர்களை கூட வச்சுட்டு அவர் பண்ணலாம். அப்படி பண்ணாருன்னா ஒரு டிசிஷன் எடுத்து நல்லா இருக்கும். அந்த ஒரு வந்து நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ எப்படி ஒரு திரையில பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த நாயை நம்ம ஏத்துக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல தரையில வந்து போராட்டம் பண்ணி நமக்கான ஒருத்தரா நின்று போராட்டம் பண்றாங்க அவங்களே எடுக்கலாம்னு பாக்குறீங்க? ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திரையில ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருந்து வராங்கன்றதுனால அவங்க பொலிட்டிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யாரையுமே. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எம்ஜிஆர்ல இருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் அவங்க கிரேட் லீடர்ஸா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவரை நம்ம குறைச்சி எடை போட முடியாது. அதனால நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. பட் எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து வரவங்களையும் நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க கூடாது ப்ரோ. எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாலிடிக்ஸ் அப்படின்றது. நான் கூட வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன கேட்டீங்க? இப்போ வந்து விஜய் வந்து இப்ப திரையில தான் வந்து அவர் வந்து களத்துல இறங்கி பண்ணல.
நிச்சயமா அவர் அதை கத்துக்கலாம். அது அவருடைய பர்சனல் வில் பவர் பொறுத்து இருக்கு. நான் இப்போ இறங்கி நான் மக்களுக்காக போராடுவேன். இப்போ சீமான் வந்து மேடைகள் போட்டு போட்டு அவ்வளவு கத்தி கத்தி அவர் வாய்ஸே போயிடுச்சு. அந்த மாதிரி நான் மக்களுக்காக கத்துவேன், குரல் கொடுப்பேன் நான் அவர் நினைச்சாருன்னா அவர் அதை பண்ணலாம். சில பேருக்கு சில டாக்டிக்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ டிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு பயங்கரமா இருக்கு. அது யாராலையுமே அசைச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட கட்சிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அது மூலியமா ஒரு மக்களை வந்து ரீச் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். அது பண்ண முடிஞ்சதுன்னா அவர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பார். செடி கொடிகள் இயற்கையோடு வந்து நம்ம இதெல்லாம் பராமரிக்கணும், பாதுகாக்கணும் வந்து அவர் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. மக்கள் முன்னாடி வந்து நிறைய விஷயத்த வந்து உணர்ச்சி விஷயமா வந்து பொங்கி பேசுறாரு. அந்த டைம்ல அப்படிதான் கேக்குறாங்க, அதோட விட்டு போயிடுறாங்க. இதான உண்மை. அதனால மக்கள் கையில தான் எதா இருந்தாலும் இருக்கு, அவங்க முடிவு பண்ணணும். ஆனா அந்த டைம்ல பேச்சை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்துட்டு அதோட வந்துடுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்கள பார்த்து போயிட்டு 2026 வந்து நிறைய மாற்றம் நடக்குது வந்து அரசியலமைப்புல வந்து பேசப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் நிற்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் போட்டி போட்டு ஆர்வமாக செய்கிறாங்க. இப்போ சீமான் வந்து மக்களையும் தாண்டியும் இயற்கையோட ஒன்று இருக்கணும், ஆடு மாடுகளுக்காக பேசணும், அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியணும், ஆடு மாடுலாம் பேப்பர் சாப்பிடுது, இப்போ மனுஷங்கள்லாம் நம்ம யோசிக்கணுமே அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசமான ஒரு கேள்வி நம்மளை கேட்குறாரு. மனுஷங்க நம்ம வந்து பதில் சொல்ற ஒரு கடமையில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாரும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களை மறந்துட்டு அவங்கவுங்க சுயநலமாக தான் இருக்காங்க. அதனால எல்லாரும் மாதிரி தான் எல்லாருமே அப்படி